தூத்துக்குடி மாவட்டம் சிவகளையில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை அந்த பகுதியிலேயே காட்சிக்கு வைக்க வேண்டும் என்று தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக நாகரிகங்களில் முதன்மையானதாக பொருணையாற்று நாகரிகம் திகழ்கிறது. இதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழாய்வின் அடிப்படையில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பை பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். மேலும் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே நெல்மணிகளை தமிழர்கள் பயன்படுத்தியதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிவகடை பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட ஆய்வில் கிடைத்த முதுமக்கள் தாளிகளில் வாள், கத்தி போன்ற இரும்பு பொருட்கள், சுடுமண்ணாலான பாத்திரங்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருந்தன. நெல்லையில் தற்போது கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியகத்தில் ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகடை பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்நிலையில் சிவகளையில் அகழாய்வு நடைபெறும் பகுதியிலேயே அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்று அகழாய்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்த பள்ளி ஆசிரியர் மாணிக்கம் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஊரில் எடுக்கப்பட்டுள்ள பொருட்களை இந்த இடத்துல ஏற்கனவே செட்டில் இருக்கு. அந்த செட்டில் ஒரு சில பொருட்களை காட்சிப்படுத்தினா வந்துட்டு போகும்போது இந்த பொருளையும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்துடன் கூறி வருகிறார்கள். உலகத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இரும்பு காலத்தை சார்ந்த இந்த இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தால் இது மதுரைக்கு இந்த சைடு, அதாவது மதுரை வரைக்கும் கீழடி ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. மதுரைக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இந்த யூனிவர்சிட்டியில கூட தொடர்பு கொண்டு அவங்க கல்லூரிகளில் ஒரு படிப்புகளை ஏற்படுத்தலாம். சிவகடை பகுதியை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும் என்று அகழாய்வுக்காக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த காமராசு கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகலை ஒரு பாதுகாப்பு பூமியா அமைக்கணும். அதான் குறிப்பா கல்கோரி போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுல இருந்து முதல்ல அதை தூர எடுத்து அதை பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிச்சு அந்த இடத்துல ஒரு சைட் மியூசியம் அமைக்கணும். தங்களது பகுதியில் நெல்மணிகள் கண்டெடுக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக சிவகடை பகுதி மக்கள் தெரிவித்தனர். பழைய முன்னோர்கள் நெல் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. அதனுடைய இது இப்பதான் எங்களுக்கு தெரியுது. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நெல் உற்பத்தி ஆகியிருக்காங்க. உலகத்துக்கு முன்னோடியா தமிழ்நாடு தான் இப்போதைக்கு சொல்லுதாங்க அப்படின்னு ஒரு பெருமையா இருக்கு. அதுக்கு எங்களுக்கு நான் இந்த ஊர்க்காரன், அதனால நான் அதை பெருமைப்படுதேன். வரலாற்றை மாற்றி எழுதியுள்ள சிவகடை பகுதி பல்வேறு தரப்பு மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி.